வெல்கம் டு நீடில் த்ரெட் டிசைன்ஸ். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஆடியோ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வீடியோஸ்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோ ஸ்டிச். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. அது கோடு போட்டு தான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 7 கிளாஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே ரொம்ப ஈஸியானது. அவுட்லைன் ஸ்டிச் மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ டைமிங் கூட கம்மியாக தான் இருந்திருக்கும். ஈஸியாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான். ஃபில்லிங் மீன்ஸ் நீங்கள் ப்ளவுஸ்க்குள்ளே பெரிய டிசைன் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக போட்டு ஃபில் பண்ணுவீங்களே, அதுதான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பால்னி ஸ்டிச். அது கிளாஸ் லாஸ்ட் டைம் எடுத்தாச்சு. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோ ஸ்டிச் பண்ண கிளாஸ் தான். இது எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ப்ளவுஸில் நம்ம ஃப்ளோரல் டிசைன்லாம் போடுவோம்ல, அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே இதில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கோங்க. எப்பயும் போல் நீடில் எடுத்துக்கலாம். தென் நம்ம த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் நம்ம எடுத்துருக்கோம். எப்பயும் போல் சில்க் த்ரெட்டை என்ன செக் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் பார்த்து ஏன் பெண்ணு மாதிரி இருக்கு வச்சுக்காதீங்க. இது நீடில் தான். நான் பெண்ணில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெண்ணுக்குள்ள சொருகி அதை நான் கிரிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஈஸியாக இருக்கு. உங்களுக்கு இது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம கிளாஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் பேக்ல ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் எடுத்து பேக்ல ஒரு குட்டி நாட் போட்டு ஆரம்பிங்க. ஓகேவா? த்ரெட் எல்லாம் பிரிக்காம அழகா வருதான்னு பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் தான். குட்டியா லாக் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ பெருசா ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டீங்களா? அங்க மேல கோடுல போடக்கூடாது. அது கோடு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்து குட்டியா ஒரு லாக் ஸ்டிச் அந்த கோட்டு மேல போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்டிச்சஸ் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ண குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது மாதிரி போட்டுக்கிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. சேம் அதே தான். ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்றதுக்காக ஒரு குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த கோட்ல குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டு நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்க ஸ்டிச் போடும்போது உங்களோட கிளாத் சுருங்கக்கூடாது, த்ரெட்டும் பிரியக்கூடாது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டு அந்த பக்கம் லாக் பண்ணிக்கோங்க. நீங்க த்ரெட் அந்த பெரிய ஸ்டிச் போட்டு லாக் பண்ணும்போது த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களோட கிளாத் டைட் ஆகும். அப்படி இறுக்கம் ஆகும்போது டிசைன்ஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்காது. ஸோ ரொம்ப இறுக்கம் பண்ணாம ஓரளவுக்கு லூஸ் வச்சு நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா பார்க்க உங்களுக்கு அழகா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால கண்டிப்பா அது ஒரு அழகான ஷேப்ல வரணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப பிராக்டிஸ் நல்லா எடுத்துக்கிட்டு அப்புறம் டிசைன் நீங்க ட்ரை பண்ணும்போது ஷேப் அழகா இருந்தாலே போதும். ஓகேவா? நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஸ்டிச் போட்டு எப்பயும் போல போட்டு பெருசா போட்டு அதுக்கப்புறம் குட்டியா ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கோடு ஃபுல்லாவே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு டிசைன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பெரிய ஸ்டிச் அதை லாக் பண்ண குட்டி ஸ்டிச், அவ்வளவுதான். எதுக்கு அந்த குட்டி ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, பெரிய டிசைன்ஸை பெரிய பெருசா நம்ம த்ரெட் வச்சு யூஸ் பண்றோம், டிசைன்ஸ் போடுறோம். அதை பிரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக தான் குட்டியா ஸ்டிச் போட்டு லாக் பண்றோம். அது பண்ணாதான் நமக்கு டிசைன்ஸ் தெரியாம அப்படியே இருக்கும். அதுக்காகத்தான். ஓகேவா? ஒரு ஸ்டிச் ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு துணி இருக்குது, அதை நான் இருக்க விடாம பார்க்கறதுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் போடுறேன். லேசா ஒரு ஸ்டிச், அதுக்கு மேல குட்டியா ஒரு ஸ்டிச், தென் ரிட்டன் கீழே கொண்டு ஒரு பெரிய ஸ்டிச், அதுக்கு கீழே குட்டியா ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் என்னன்னா, ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு பக்கத்தோட பெரிய ஸ்டிச் போட்டீங்கன்னா ஸ்டிச் லாக் ஆகிடணும்.
ஸ்டிச்சஸ் வந்து பிரியாததுக்காக. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எண்ட்ல ஒரு லாக் போட்டு ஸ்டிச்சஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எண்ட் லாக் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அது போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. எதுக்குன்னா ஸ்டிச்சஸ்க்கு டிசைன்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா டிசைன்ஸ் பிரிஞ்சு போயிடும். நம்ம போட்டது அழகாவே தெரியாது. நூலெல்லாம் வந்துடும். டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்காது. எம்டி ஆயிடும். நூல் லாக் அழகா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்ஸ் வந்து நீங்க கீழே இழுத்து விட்டுருங்க. நீடில் வச்சு கூட இழுத்து வரலாம். அதுக்கப்புறம் இந்த டிசைன்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அது மேல அவுட்லைன் ஒன்று போடுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லைன் எப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அவுட்லைன் சுத்தி ஒரு குட்டி குட்டியா ஸ்டென்சஸ் போடுறதுதான். ஸ்டென்சஸ் போட்டுக்கோங்க. அது மாதிரி ஃபுல்லா அவுட்லைன் ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தென் யூ ஸ்டார்டட் த ஃபிளாட் லோ ஸ்டிச்சஸ். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் இதுக்குள்ள வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் எப்படின்னா இந்த பக்கம் ஒரு செயின் கொடுத்துருக்கோம்ல, அங்கே குத்திக்கிட்டு எடுத்து அந்த இடத்துல குத்தி நீட்டில் வெளியே எடுத்து ஆப்போசிட்டில் வந்து குத்தி ஆப்போசிட் செயினுக்குள்ளே குத்தி நீட்டில் வெளியே எடுத்து அவுட்டில் ஒரு லாக். ஓகேவா? செயின் டு செயின் வந்து பஞ்ச் பண்ணணும். கொண்டு வந்து ஆப்போசிட் இருக்கிற செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு பஞ்ச் பண்ணி நீட்டில் வெளியே எடுத்து அவுட்டரில் ஒரு லாக் போடணும். சேம் ரிப்பீட் மோர் தான். அந்த கோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அதே மாதிரி தான் இது. அவுட்டரில் ஒரு லாக் போடணும். நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் டிசைன்ஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணது மேலேயே ஒர்க் பண்ணுறோமா, ஸோ நமக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரொம்ப பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவசரம் கிடையாது. நீங்கள் எனக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு இந்த லிமிட்டில் பண்ணுங்க, அந்த டைம்குள்ளே பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் பொறுமையாக கற்றுக்கணும். எல்லாருமே பிகினர்ஸாக இருக்கீங்க. எனக்கு நீங்கள் பண்ணியே காமிச்சே ஆகணும், எனக்கு அவசரப்படவே நான் மாட்டேன். பட் எனக்கு வாரத்துக்கு 4 மாதத்துக்கு 4 கிளாஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 4 கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து நீடில் வந்து துணி கூட தைக்க தெரியாதவங்களாம் இருப்போம். கரெக்டாக? நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பாங்க. இதே சமயம் வந்து ஆர்வத்தால் ஆர்வ கோளாறு நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வெளியே கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்தா அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச்சஸ் வந்து அழகாக வந்திருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அகோரமாக இருக்குது. கரெக்டாக இருக்குல்ல? இப்போ வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக ஆகிடும். அவுட்லைன் வந்து நீங்கள் சேம் கலர்லையும் கொடுத்துக்கோங்க, இல்லை சரி த்ரெட்டில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பீட்ஸ் வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க எப்படி அழகாக இருக்கணும்னு தோணுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சேம் த்ரெட்டை வச்சு அவுட்லைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி திலகம் ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வைங்க. நான் கரெக்ஷன்ஸ் தான் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் அதை கண்டிப்பாக திருத்திக்கணும். அப்போ தான் கற்றுக்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகேவா? நான் சேம் தேர்டில் போடுறேன், அதனால் உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியுதான்றது சந்தேகம்தான் எனக்கு. பட் எனக்கு போடும்போது நல்லாவே தெரியுது. நீ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காட்டுறேனே உங்களுக்கு. எனக்கு இந்த என்னது வீடியோவில் பார்க்கும்போது, கேமராவில் பார்க்கும்போது ஷேப் தெரியல, பட் நான் ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஷேப் நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் அது மாதிரி தோணுச்சுன்னா பெட்டர் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள், வரிய தட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கணும்னா நீங்கள் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பீட்ஸ் கிளாஸ் எடுக்கல, ஒரு 10 கிளாஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பீட்ஸ் கிளாஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அது தனியாக, அது வேறு செக்ஷன், அது ஒரு போலீஸ் குரூப் பண்ணுற மாதிரி தான். ஓகே, டிசைன் தெரியுதுல்ல? தெரியுது. டிசைன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேம் த்ரெட்டில் போடுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் போடுங்க, அதர்வைஸ் நீங்கள் பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து கேப் விடாமல் பண்ணுங்க, அந்த ஏஜில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் டிசைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.